வாங்க நண்பர்கள், இன்றைக்கி மார்க்கெட்லேருந்து உங்களுக்காக ஃப்ரெஷ்ஷாக காய்கறி தக்காளியோட நிலவரம் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வரத்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நேற்று வரைக்கும் 800 விற்றுக்கு இருந்த தக்காளி இன்றைக்கி 26 கிலோ கொண்ட லோக்கல் தக்காளி 900 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வெளியூர் தக்காளி 1200 வரைக்கும் போகுது. அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளியோட நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 34 ரூபாயிலேருந்து 42 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்த காய்கறி நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எல்லா காய்கறி நிலவரம் குயிக்காக பார்த்துடலாம். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இது வரி கத்திரிக்காய். நேற்று வரைக்கும் 40 ரூபா விற்றுக்கிற வரி கத்திரிக்காய் வரத்து இல்லாதனால இப்போ 10 ரூபா ஜாஸ்தி ஆகி 50 ரூபா விற்கிறாங்க. அடுத்து பவானி கத்திரிக்காய் நேற்று வரைக்கும் 80 ரூபா விற்றுக்கு இருந்துச்சு. இது 10 ரூபா கம்மியாகி 70 ரூபா விற்கிறாங்க. அடுத்த காய் நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய வெங்காயம் பெரிய மாற்றம்னா இல்லை, அதே நிலவரத்தில் தான் இருக்குது. 18 ரூபாயிலிருந்து 25 ரூபா இந்த நிலவரத்தில் தான் தொடருது. அடுத்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சாதா உருளைக்கிழங்கு 30 ரூபாயிலேருந்து 35 ரூபா நிலவரத்தில் தான் தொடருது. ஊட்டி உருளைக்கிழங்கு 50லேருந்து 55 வரைக்கும் போகுது. ரேட்டு அதிகமாகவும் எதிர்பார்த்த சின்ன வெங்காயம் அதே நிலவரத்தில் தான் இருக்குது. 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 60 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்த காய் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா போகுது. ரேட்டு அதிகமானது அதே நிலவரத்தில் தான் தொடருது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேரட்டு 40 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 70 ரூபா வரைக்கும் போகுது. பீன்ஸ் வந்துக்கிட்டு கிலோ 60 ரூபா அந்த ரேஞ்சில் தான் தொடருது, கூடலை. வெண்டைக்காய் அதே நிலவரம் தான், 60 to 70 அப்படியே தான் கன்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருந்து கொஞ்சம் கம்மியான நிலவரத்தில் தான் தொடருது. பாவக்காய் வரத்து கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை, ஓரளவு சீராக வந்துக்கிட்டு இருக்குது. கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. ஒன்றுமும் கூடுறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. சொரக்காய் கிலோ 25 ரூபா ரேஞ்சில் போகுது. அதாவது ஒரு பீஸோட ரேட்டு 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா ரேஞ்சில் போய்கிட்டு இருக்குது. சைஸ் வாரியாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீக்கங்காய் நிலவரம் தான் ஜாஸ்தியானது, அதே நிலவரத்தில் தான் இருக்குது. 50 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 70 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு, சாதா பீட்ரூட்டு 30 to 35 போகுது. ஊட்டி பீட்ரூட்டு 50 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நேற்று வரைக்கும் 25 ரூபா விற்றுக்கிற முள்ளங்கி வரத்து கொஞ்சம் கம்மியானனால 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. முட்டைக்கோசு எப்போதும் போல் 25 ரூபா நிலவரத்தில் தான் தொடருது. 25 ரூபாயிலேருந்து அதிகபட்சமே 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது மார்க்கெட்டில். அடுத்த காயின்னு பார்த்தீங்கன்னா இது புஷ்சவரை அதிகபட்சமாக 80 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. நேற்று வரைக்கும் 60 to 65 விற்றுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி ரேட்டு அதிகமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குடமிளகா பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 60 ரூபா ரேஞ்சு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. புடலங்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா குட்டை புடலங்காய் கிலோ 40 ரூபாயிலேருந்து, நீட்டை புடலங்காய் நாட்டு புடலங்கான்னு சொல்லுவாங்க 50 to 60 இந்த நிலவரத்தில் போகுது. மாங்காய் ரேட்டு பார்த்தீங்கன்னா பெரிய காய் கிலோ 50 ரூபாயிலேருந்து, பிஞ்சு காயின்னு சொல்லுவாங்க அது வந்துட்டு கிலோ 60 ரூபா வரைக்கும் போகுது அதிகபட்சமே. நம்ம சேனலில் இது போல் டெய்லியுமே மார்க்கெட்லேருந்து அப்டேட் ஆகும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க அடுத்த காய் பார்ப்போம். மேரக்காய் கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 25 ரூபாயிலேருந்து 28 ரூபா அந்த நிலவரத்தில் தான் போகுது. அடுத்து கருணக்கிழங்கு, அது எப்போதும் போல் கிலோ 50 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. 60 to 70 விற்றுக்கிற நெல்லிக்காய் இன்றைக்கி நிலவரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிலோ 50 ரூபா ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து மொச்சையோட நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 65 ரூபாயிலேருந்து அதிகபட்சமே 70 ரூபா இந்த நிலவரம் தான் போய்கிட்டு இருக்குது. காலிஃப்ளவர் பூ நிலவரம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 40 ரூபா வரைக்கும் போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் சேனக்கிழங்கு நிலவரம் 10 ரூபா கம்மியாகிடுச்சு, 40 ரூபா போகுது. கோவக்காய் கிலோ 40 ரூபா தான் தொடருது. பச்சை பட்டாணி காய் ரொம்பவே கம்மியாகிடுச்சு, கிலோ 100 ரூபாய்க்கு வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய், இது எப்போதும் போல் 25 ரூபா நிலவரத்தில் தான் இருக்குது. பெரிய மாற்றம்னா இல்லை, கூடவும் இல்லை குறையவும் இல்லை. வெள்ளரிக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் 40 ரூபா விற்கிறாங்க. அதே இது நாட்டு வெள்ளரிக்கான்னு சொல்லுவாங்க, அது வந்துக்கிட்டு 60 ரூபா வரைக்கும் போகுது. வாழைக்காய் 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா போகுது. சக்கரவள்ளி கிழங்கோட விலை நிலவரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிலோ 40 ரூபா போகுது. அதுபோல் குச்சி கிழங்கோட நிலவரம் பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியாக தான் இருக்குது, கிலோ 20 ரூபா ரேஞ்சில் தான் தொடருது. அடுத்து மக்காச்சோள கருதோட நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 5 to 6 இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம். அதிலே ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்க, அது 18 ரூபாயிலேருந்து 22 ரூபா நிலவரம் போய்கிட்டு இருக்குது.
அடுத்து எலுமிச்சம்பழம்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ 70 ரூபா நிலவரத்தில் தான் தொடருது. பெரிய மாற்றம்னா இல்லை. ஒரு காயோட நிலவரம் 4 ரூபாயிலிருந்து அதிகபட்சமே 8 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோ ஓரளவு வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் கூடவே மாட்டேங்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பூண்டு நிலவரம் பார்ப்போம். நாட்டு பூண்டு கிலோ 65 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் போகுது மார்க்கெட்டில். அடுத்து மலை பூண்டு பார்த்தீங்கன்னா கிலோ 120 ரூபாயிலேருந்து அதிகபட்சமே 160 ரூபா வரைக்கும் போகுது, பெருவெட்டு பூண்டு வரைக்கும். ரேட்டு அதிகமானாலும் அதிகமாச்சு. முருங்கைக்காய் நிலவரம் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை போல். கிலோவோட நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 250 ரூபா விற்கிது. அப்படிங்கும்போது ஒரு கிலோவுக்கு 15 காயிலேருந்து 18 காய் நிற்கும். ஒரு காயோட ரேட்டு 12 ரூபாயிலேருந்து 16 ரூபா வரைக்கும் போகுது. கொத்தவரங்காய் கிலோ 30 ரூபா போகுது. தேங்காய் பெரிய மாற்றம்னா இல்லை, கிலோ 60 ரூபா ரேஞ்சில் தான் தொடருது. அதாவது சின்ன காயின்னு எடுத்திங்கன்னா 17 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 30 ரூபா வரைக்கும் போகுது. இது போல் நம்ம சேனலில் டெய்லியுமே மார்க்கெட்டில் இருந்து காய்கறி தக்காளியோட நிலவரம் அப்டேட் பண்ணுவேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ உடனே கொண்டே வரும். காய்கறி நிலவரம்னு பார்த்தாச்சு. அடுத்து கீரை, மல்லி, புதினா, கருவேப்பிலை நிலவரம் பார்ப்போம் வாங்க. வாழைக்காய் 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா போகுது. வாழைத்தண்டு அதே நிலவரம் தான், 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா போகுது. வாழைப்பூவும் 6 ரூபாயிலேருந்து 8 ரூபா போகுது. கீரை நிலவரம்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம்னா இல்லை, 8 ரூபாயிலேருந்து 12 ரூபா ஆவரேஜ் நிலவரம் தான் போகுது. மல்லித்தலை 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா போகுது. புதினா 8 ரூபா போகுது. கருவேப்பிலை கிலோ 70 ரூபா போகுது. உங்களுக்கு கீரை ரொம்ப பிடிக்கும்னா எந்த கீரை உங்களுக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து பப்பாளி காயின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு. கிலோ 24 ரூபா ரேஞ்சில் தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பப்பாளி சீசன், அதனால் பப்பாளி வரத்து அதிகமாகவே இருக்குது. இதுதான் ஸ்வீட் கானு. இது வந்துட்டு 17 ரூபாயிலேருந்து 20 ரூபா போகுது மார்க்கெட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரண்டை. இது ரொம்ப பேருக்கு தெரியாது, இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது எவ்வளோ விற்கிறான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 10 ரூபா தான் விற்கிறாங்க. நம்ம தோட்டத்தில் ரொம்ப நாள் கழிச்சு முதண்டு எலுமிச்சை மரத்தில் எலுமிச்சங்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ரொம்ப நன்றி.